தென் மாநிலங்களில் விசிகா கலையிறங்க போகுது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டுட்டாங்க. தென் மாநிலங்களில் விசிகா போட்டி போடுற அளவு தேவை இப்போ எப்படி இருக்குது, எதனால் விசிகா இந்த மாதிரி முயற்சி எடுக்குது, விசிகா அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அலசி ஆராயும் போது இந்த 3 ரீசன் தான். இந்த 3 ரீசன்னால தான் விசிகா அந்த முயற்சி எடுக்கிறாங்க. விசிகாவோட முயற்சி வெற்றி பெறுது தோல்வி வருது இது அடுத்த விஷயம். இந்த முயற்சியின் பின்னணியில் இருக்கக்கூடிய சில காரணங்களை பகுப்பாய்வு செஞ்சால் இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் மேஜராக வருது. அப்படிப்பட்ட 3 விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பானை சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னம் இருக்குது பார்த்தீங்களா. விசிகாவோட அதிகாரப்பூர்வமான சின்னமாக பானை சின்னம் தான் இருக்குது. இந்த பானை சின்னம் சிக்கல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி விசிகா அந்த முயற்சி எடுக்கிற மாதிரி பெரிய லெவலில் எல்லாருமே பேசுகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன விஷயத்தில் நிறையா முறைகேடுகள் நடக்குது, நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அரசியல் கட்சிகள் பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து நீதிமன்றத்திலையும் போய் சட்டப்படி நாங்கள் சரியாக தான் செயல்படுறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் நாம் தமிழ் கட்சி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளும் பெரிய லெவலில் பேசிட்டு இருக்காங்க. அதை அடிப்படையில் பார்க்கும்போது விசிகா தன்னோட சின்னத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நாங்கள் 5 மாநிலத்தில் போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் ஆணையத்திட்ட கொஞ்சம் வேலிடாக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால சின்னம் சார்ந்த விஷயத்தில் சின்னத்தை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி விசிகா அந்த முயற்சி எடுக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் எல்லாரும் சொல்லக்கூடிய முதல் காரணமாக இருக்குது. ரெண்டாவது காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சின்ன கிஞ்சம்லாம் கிடையாதுங்க. கடந்த லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷனாக இருக்கட்டும், விசிகா இப்போ போட்டியிடக்கூடிய பகுதிகளில் பெரிய லெவலில் களவேலை பார்த்துருக்கு. தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 17 தொகுதி இருக்குது. நாங்கள் 17லையும் போட்டியிட போகிறோம்னு சொல்லலை, 10ல் தான் போட்டியிட போகிறோம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது, நாங்கள் 6ல் தான் நிற்க போகிறோம்னு சொல்கிறோம். கேரளாவில் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, நாங்கள் 3ல் தான் நிற்க போகிறோம்னு சொல்கிறோம். நாங்கள் சின்னத்துக்காண்டி நின்றுருந்தோம்னா எல்லா இடத்துலையும் நின்றுருக்க வேண்டியதானே. ஏன் ஒரு இடத்துல நிற்கிற எங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிற்க தெரியாதா? சின்னம் எங்களுக்கு முக்கியமானது கிடையாது. நாங்கள் இங்கெல்லாம் எங்களோட கட்சி கட்டமைப்பை உருவாக்கியிருக்கோம். கட்சி கட்டமைப்பை உருவாக்கின நாங்கள் அதோட அடுத்த கட்டமாக மக்களோட ஆதரவை பெறணும். கட்டமைப்பு ஒரு பக்கம் உருவாகிட்டே இருக்கிறதுனால எந்தவித வெற்றியும் கிடைக்காது. மக்களோட ஆதரவோட முதலடியாக நாங்கள் இந்த பக்கத்தில் எடுத்து வைக்கிறோம். நாங்கள் வெற்றி பெற போகிறோம், தோல்வி பெற போகிறோம், அதெல்லாம் அடுத்தது. எங்களோட முதலடியாக 2024 எலெக்ஷனை நாங்கள் பார்க்குறோம் தென் மாநிலங்களில் அப்படின்னு சொல்லி விசிகாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் இந்த விஷயத்தை பத்திரிகையில் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ கட்டமைப்பு வளர்ந்துருக்கு, அதன் காரணமாக போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது மேஜரான காரணமாக இருக்குது. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்றம் உளவியல் தாக்கம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் அல்லது பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்களில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கட்சியாக அடையாளப்படுத்திக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையுமே என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட ஆதரவு இயக்கத்தோடு செயல்படுற மாதிரி இருக்குது. நாங்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியாக செயல்படுறோம். அதே நேரம் பிஜேபிக்கு எதிராக வலுவான அரசியலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் எங்களோட தாக்கம் ஏற்படுத்தப்படும், இந்த மக்கள்கிட்ட நாங்கள் போய் சேருவோம் எளிதா, அதனால இந்த மக்களோட வாக்குகள் எங்கள்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி விசிகா நம்புறதா பெரிய லெவலில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறோம்ல விசிகா பார்த்தீங்கன்னா 5 மாநில தேர்தலில் போட்டியிடுதுன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம்ல. உளவியல் ரீதியாக விசிகா வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கொஞ்சம் உருவாக்குறதுக்கு பெரிய லெவலில் இந்த யுக்தி பயன்படும். தமிழ்நாட்டிலையும் அறுவடை பண்ண முடியும், வெளியே கொஞ்சம் அறுவடை பண்ணுறதா பெரிய லெவலில் நம்புகிறாங்க. ஸோ 2 மிக முக்கியமான காரணங்களுக்காண்டி தான் நாங்கள் இந்த அதாவது 3வது உளவியல் காரணத்துக்குள்ள 2 இடத்துலையுமே தமிழ்நாட்டிலையும் சரி தமிழ்நாட்டுக்கு வெளியும் சரி நல்ல இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சதுனால தான் நாங்கள் பெரிய லெவலில் தனித்து போட்டிடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் இந்த பகுதியில் வளர்ந்துட்டு தான் நம்புனீங்கன்னா அதை முதல்ல மக்கள்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில் நீங்கள் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துல முதல்ல இருங்க. இந்தியா கூட்டணியில் உங்களோட செல்வாக்கை நிரூபிங்க. இந்தியா கூட்டணியோட இணைந்து நீங்கள் பணி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனித்து விசிகா போட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்தியா கூட்டணியுடன் விசிகா 5 மாநிலத்தில் போட்டியிட போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியானதாக இருக்கும். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுக்கு எதிராக வேட்பாளர் நிப்பாட்டுவீங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு எதிராக வேட்பாளரை நிப்பாட்டுவீங்களா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. அப்படி வேட்பாளரை நிப்பாட்டினா இந்தியா கூட்டணி கீழே போறதுக்கும் நீங்களும் ஒரு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆயிராதா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. முடிந்தளவு விசிகா இந்த வளர்ச்சி சார்ந்த சிந்தனையை அவங்களோட கட்சியோட இணைந்த கூட்டணியான இந்தியா கூட்டணியோட எடுத்துட்டு போறது தான் ரொம்ப சரியா இருக்கும். திருமா அண்ணன் இந்த இடத்துல ரொம்ப சரியா செயல்படணும் அப்படின்னு சொல்லி திருமா அவர்களை பெரிதும் நேசிக்கக்கூடிய திருமா ஆதரவாளர்கள் இந்த விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.